பிரகலாதா, இப்ப என்ன கத்துக்கொண்டாய்? உனக்கு சிறந்ததாக எது படுகிறது? பாடசாலையில நீ கத்துக்கொண்ட உயர்ந்த விஷயத்தை எனக்கு சொல்லு என்று ஹிரண்யகசிபு கேட்டான். அப்ப அழகான விஷயம். இதைத்தான் 8 விதமான பக்தின்னு தெரிவிக்கிறோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலக்ஷணா. 9 விதமான பக்தி. பக்தி இருப்பவன் அதை எப்படி பகவானிடத்துல வெளிப்படுத்த வேண்டும்னு பிரகலாதன் சொல்லுகிறார். ஆனா ஆச்சரியம் பாருங்கோ, சொல்லுவது ஹிரண்யகசிபுவின் இடத்திலே. இது யாரான நல்ல எண்ணம் கிட்டவர்கிட்டயான்னு சொல்லியிருக்கலாம். சொல்லி கொண்டிருப்பது ஹிரண்யகசிபுவின் இடத்திலே. இது சீதைக்கும் பிரகலாதனுக்கும் இந்த ஒத்துமை உண்டு. சீதை உபதேசம் பண்ணதெல்லாம் விபீஷணனுக்கு கிடையாது, ராவணனுக்கு. நீ திருந்த வேண்டும், ராமன் திருவடிகளிலே போய் விழு, என்னை சமர்ப்பித்து விட்டால் ராமன் ஏற்றுக்கொள்வார் என்று எந்த ராவணன் தன்னை அபகரித்து வந்தானோ அவனிடத்திலேயே பேசினாள் சீதை. அப்படி பிரகலாதன் சொல்லுகிறார், ஸ்ரவணம், பகவானை பற்றி கேட்பது நல்ல பக்தியினுடைய வெளிப்பாடு. கீர்த்தனம், வாயார அவனை பற்றி பாட வேண்டும். கேட்டால் மட்டும் போராது, தொடர்ந்து பாட வேண்டும். கீர்த்தனம். விஷ்ணோஹோ ஸ்மரணம், மனசால் அவனை நினைக்க வேண்டும். பாதசேவனம், பகவானுடைய திருவடிகளுக்கு நம்மால் முடிந்த தொண்டு கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அர்ச்சனம், கிடைத்த புஷ்பங்களை கொண்டு. அவர் ஒன்றும் தாமரை பூ தான் வேணும், இந்த உயர்ந்த புஷ்பம் தான் 200 ரூபா கொடுத்து ஒரு முழம் வாங்கினியாலாம் அவர் கேட்கல. ஏதோ ஒரு புஷ்பம் பக்தியோடு கொடுத்தால் அனுகிரகத்தோடு திரும்ப கொடுப்பார். பக்தி இல்லாமல் கொடுத்தால் எதை கேட்கிறோமோ அதை மட்டும் கொடுத்து அனுப்பி விடுவார் பகவான். வந்தனம், வந்தனம்னா காலிலே விழுந்து வணங்குவது. அது எதுக்கு சுவாமி பண்ணணும்னால், நான் தாழ்ந்தவன் நீர் உயர்ந்தவன் மனசில் படும்போதெல்லாம் சேவித்துத்தான் ஆக வேண்டும். வந்தனம். தாஸ்யம், மற்ற எல்லா விதமான தொண்டுகள் என்னென்ன பகவானுக்கு செய்வோமோ அதெல்லாம் தாஸ்யம். சக்கியம், சக்கியம்னா பகவானோடு நட்பு கொள்ள வேண்டுமா, நண்பனாக இருக்க வேண்டும்னு பிரகலாதன் தெரிவித்தார். அது எப்படி நண்பன்? அவர் அவ்வளவு பெரியவர், நான் ரொம்ப தாழ்ந்தவன், நான் எப்படி அவரோட நட்பு கொள்ள முடியும்னால், நட்பு என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு. 2 பேரும் துக்கத்தையும் சுகத்தையும் ஒன்றாக கொண்டிருக்க வேண்டும். அப்ப பகவானுக்கு சுகம் என்றால் நாமும் ஆனந்தப்பட வேண்டும், அவனுக்கு துக்கம் என்றால் அதை கேட்டு நாம் வருந்த வேண்டும். அப்படி இருந்தா தான் நட்பு சக்கியம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்ம நிவேதனம், இந்த ஆத்மாவை பகவானிடத்துல சமர்ப்பித்து விட வேண்டும். நம்முடையதுன்னு நினைச்சிட்டு சமர்ப்பிக்க கூடாது. அவருடைய பொருளை இத்தனை நாட்களாக திருடி வைத்து கொண்டிருந்தேன், இப்பதான் உண்மையான முதலாளியிடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி 9 விதமான பக்திகள் எவனுக்கு இருக்கின்றனவோ அவன்தான் சிறந்த கல்வி உடையவன் என்று நான் புரிந்து கொண்டேன். இப்பேற்பட்ட உபதேசம் பண்ணியிருக்கிறார் பிரகலாதன்.